இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி நன்மைகள் நடந்தால் நாம் மகிழ்ச்சி அடைவோம். ஏனென்றால் நன்மையான சூழ்நிலைகள் நமக்கும் நன்மையாகவே மாறும். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். நன்மைகளை மட்டுமே செய்து வந்த இயேசுவை மக்கள் திரள் திரளாக பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். எனவே அதை பார்த்து பொறுக்காத யூதர்கள் தலைமை சங்கத்தை கூட்டி இயேசுவின் கதையை முடிக்க பார்க்கிறார்கள். வழிபாட்டு தலம் எதிராளிகளால் சூறையாடப்படுமோ என்கின்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. தங்களுடைய இன மக்கள் எண்ணிக்கையிலே குறைந்து விடுவார்களோ என்கின்ற அச்சமும் யூதர்களின் உள்ளத்தில் எழுகிறது. எனவே இப்பொழுது இயேசுவை அவர்கள் பழி தீர்க்க பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் எல்லாரையும் காப்பாற்றவே, அரவணைக்கவே, எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு சிலுவை மரணத்தினால் அவர் இறந்து மீட்பை கொண்டு வரவே இறை மனிதனாய் பிறந்திருக்கிறார் என்பதை யூதர்கள் மறந்து போனார்கள். அன்பிற்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நன்மைகளை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் நன்மைகளை செய்யவில்லை என்றாலும் கூட நன்மையான காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கின்ற பொழுது நன்மையான காரியங்களை செய்கிறவர்களை நாம் பாராட்ட கற்றுக்கொண்டால் நமக்கும் எல்லா சூழ்நிலையும் நன்மைக்கு ஏதுவாகவே அமையும். ஆண்டவர் நன்மைகளின் ஊற்று. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 7-8 அவர் செய்த காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்து கடவுளின் அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காவிடினும், நாம் நன்மைகளையே செய்ய முற்பட்டாலும் பலர் நம்மீது தவறான ஒரு எண்ணம் கொண்டு நன்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவும் இருப்பார்கள். நம்மோடு சேர்ந்து நன்மையான காரியங்களை செய்யவும் அவர்கள் கைகோர்க்க மாட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நினைத்து நன்மைகளை செய்யாமல் நாம் இருந்துவிடவே கூடாது. கிரேத்து என்கின்ற தீவில இறைவாக்கு பணியை செய்து வந்த தீத்துவுக்கு பவுலடியார் குறிப்பிடுகின்றார். தீத்து திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தைகள் அதை நாம் வாசிக்கின்றோம். கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல்கள் புரியும்படியாக நீ அவர்களை ஊக்குவித்திடு. நாம் நன்மைகளை செய்வோம். நன்மைகள் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட நம்மை சுற்றி நடக்கின்ற நன்மையான காரியங்களை நாம் நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்வோம். நமக்கும் எல்லாமுமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். எங்கள் அன்பான ஆண்டவரே, நன்மைகளின் ஊற்றானவரே, திருமகன் இயேசுவின் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பு என்கின்ற மிகப்பெரிய நன்மையை தர நீர் திருவிழமாயிருந்தீரே. அந்த திருமகன் இயேசுவை போல நாங்களும் எங்கள் வாழ்வின் சூழ்நிலையில நன்மைகளை நாங்கள் செய்யவும், எங்களை சுற்றி நன்மையான காரியங்கள் நிகழ்கின்ற பொழுது அவைகளை மனதார ஏற்றுக்கொள்ளவும், தீமைகளை எதிர்த்து நன்மையையே பற்றி கொள்ளவும் எங்களுக்கு அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.